யஜுர்வேதத்தில் மத்திய பாகத்தில் இருப்பது ருத்ர பாராயணம். இந்த ருத்ர பாராயணத்தை 11 பேர்கள் 11 முறை சொன்னால் இதனை ருத்ர ஏகாதசினி என்பார்கள். அதையே 121 பேர்கள் 11 முறை சொல்வது மகாருத்ரம். இதையே 11 நாட்கள் சொல்வது அதிருத்ரம் என்று சொல்வார்கள். சிவபெருமானின் 11 கணங்களான மகாதேவம், சிவம், ருத்ரம், சங்கரம், நீலலோகிதம், ஈசானம், விஜயம், பீமம், தேவதேவம், பவோத்பவம், ஆதித்யாமகம் என்னும் இந்த 11 கணங்களும் 11 நாட்கள் 11 தடவை ருத்ர ஏகாதசி பாராயணத்தை செய்வதன் பலனால் என்னவொரு புண்ணியம் கிடைக்குமோ அதனை 1000 முறை ருத்ர ஹோமமாக செய்த பலனை தரக்கூடிய சிவபெருமானுடைய மந்திரத்தை இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். ஒரு முறை காது கொடுத்து கேட்டால் கூட 7 தலைமுறைகளுக்கு பஞ்சமே வராது. ஓம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாஹம் ந ச ஸ்தோத்ர ஜிக்வே ந ச கிராண நேத்ரே ந ச வ்யோம பூமிர்ன தேஜோ ந வாயு சிதானந்தரூபம் சிவோஹம் சிவோஹம் ந ச பிராணசப்ஞோ ந வை பஞ்சவாயு ந வா சப்ததாதுர்ன வா பஞ்சகோஷ ந வாக்பாணிபாத்வக் ந சோபஸ்தபாயு चिदानन्दरूपं शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव माच्छर्यभाव न धर्मो न चार्थो न कामो न मोक्षौ चिदानन्दरूपौ शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदो न यज्ञः अहं भोजनं नैव भोग्यं न भोक्ता चिदानन्दरूपं शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्ख न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्याः चिदानन्दरूपं शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न चत्सङ्गतं नैव मुक्तिर्न मेय சிதானந்தரூபம் சிவோஹம் சிவோஹம். கடன் தொல்லை கழுத்தை நெரிக்கும் பொழுதும் குடும்பத்தை வறுமை ஆட்கொள்ளும் பொழுதும் அந்த சிவபெருமானின் கருணை இருந்தால் உடனே பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும். சொல்ல முடியாத அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். பஞ்சத்தில் இருப்பது மிகவும் கொடூரமான ஒன்று. அப்படிப்பட்டவர்கள் 1000 முறை ருத்ரஹோமம் செய்த பலனை தரக்கூடிய இந்த சிவபெருமானின் மந்திரத்தை ஒரு முறை பக்தியோடு கேட்டால் கூட போதும். 7 தலைமுறைகளுக்கு பஞ்சமே வராது. கடன் தொல்லையிலிருந்து உடனே வெளியே வந்துவிடலாம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சிவபெருமானுடைய ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.